நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இருடா உன்னை கவனிச்சிக்கிறேன், விரதமாக இருக்க விரதம், உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு சண்முகத்துக்கு டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சண்முகம் வந்துட்டு அதை பிடிக்கிறாங்க. அப்படியே கையை வந்துட்டு அப்படியே லைட்டாக தடவி கொடுக்க, ஆஹா நல்லா சுடுதலா அப்படின்னு சொல்ல, போடா டியூப் லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பரணி வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு சண்முகம் அந்த பக்கம் நடந்து வர, பரணி வந்துட்டு வேணும்னே மேலே போய் டங்குன்னு இடிச்சிடுறாங்க. சாரி பூ வச்சுட்டே வந்தேனா, அதான் நீங்கள் வர்றதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேச, அப்பாடா முருகா எப்படியாவது நீ காப்பாற்றிருப்பா இவகிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நகண்டு வந்துட்டு போகிறாங்க. யாருக்கிட்ட? இந்த சண்முகத்துக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் இந்த திக்க சிரிக்க அந்த திக்க பரணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு சண்முகம் போய் முருகரை வந்துட்டு கும்பிட்டுட்டு இருக்க, இங்கே பாருடா நீ தான் வந்துட்டு இப்படி இருக்க, ஆனால் முருகருக்கே 2 பொண்டாட்டி தெரியும்ல, முருகா கொஞ்சம் இவங்கிட்ட சொல்லி புரிய வைங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அந்த சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம்ல, என்னையே பார்த்துட்டு இருக்க, ஒன்ன ஒழுங்கா ஓடு அப்படின்னு சொல்ல பரணி வந்துட்டு உன்னை யாராலையும் திருத்தவே முடியாது, டியூப் லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போகிறாங்க. அடுத்து வந்துட்டு சண்முகம் தற்செயலில் வந்துட்டு மொபைலை பார்க்குறாங்க. என்ன இது இசைக்கிட்ட இருந்து 4 டைம் ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரணின்னு கூப்பிட்றாங்க. பரணி அந்த இடத்துக்கு வர்றாங்க. இசைக்கிட்ட இருந்து 4 டைம் ஃபோன் வந்திருக்கு, நான் ஃபோன் போட்டு சுவிட்ச் ஆப்னு வருதே, வா என்ன ஏதுன்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கே தான் வந்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு இந்த பக்கம் சவுந்தரபாண்டி ஆப்போசிட்டில் அவங்க அக்கா பக்கத்தில் சனியை நின்றுட்டு இருக்காங்க. சே என்ன செஞ்சு அந்த சனியனை துரத்த முடியலையே அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னங்கய்யா இது அப்படின்னு சொல்ல, டேய் சனியா ஒன்றை சொல்லலடா அந்த நசுக்கியை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே, அத்தடியாத்தா இந்நேரம் அவங்க அண்ணனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, நம்மளை பெட்ரோலை ஊற்றி கொளுத்திருப்பான் அப்படின்னு சொல்ல, நான் வேற பயத்தில் இருக்கேன் அப்படின்ற அந்த சனியை, நீ எதுக்குடா பயப்படுற, ஒரு தீக்குச்சி எடுத்துகிட்டு வேணா அப்படியே ஆடாத சில மாதிரி நின்னையே போனியா அப்படின்னு சொல்ல, அது நமக்கு தெரியும் அந்த சண்முகத்துக்கு தெரியுமா, என்னமில்ல அவங்கள கூட சேர்ந்து தூக்கி போட்டு மிதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டு சண்முகம் பரணி வர்றாங்க. இசைக்கின்னு கூப்பிட்டு இருக்கு. டே என்னடா இது சொல்லி வச்ச மாதிரி வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு இசைக்கு ஓடி வந்து அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இசைக்கு என்னாச்சு, எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்க, அந்த அதே வந்துட்டு பின்னாடி பாக்கியம் சிவபாலம் எல்லாமே வந்துடுறாங்க. டேய் இங்கே பாருடா, இங்கே எதுவும் இப்போ பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோ, உங்கள் அப்பாவை ஏதாவது பண்ண போவான், நீ தாண்டா எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஏன் அவருக்கு ஏதாவது ஆனால் ஆகட்டும், அண்ணன் வந்துட்டு கொண்டு போடட்டும் அப்படின்னு சொல்ல, டேய் தடுத்துருடா, இது ஏன் மேலே ஆனடா சொன்ன கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. இசைக்கியை பார்த்து அழுகாத அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் ஆறுதல் சொல்லி கேட்டதை பார்த்து பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. போச்சு இசைக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு என்னாச்சு, அவர் உன்னை ஏதாவது பண்ணாரா, என்ன மாம்சே வேட்டி எல்லாம் பத்திரமா, இப்போ என்ன பெல்ட் போட்டு கட்டியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்முக வேற கலாய்ச்சிட்டு இருக்கா. அண்ணே நீ வந்துட்டு அவர் வேட்டியை உருவிட்டு போன இல்லைன்னு அந்த கோவத்தில் என்ன மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்க பார்த்தாருனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இசைக்கு வந்துட்டு அழுகுறாங்க. சொல்லி எவ்வளவு தைரியம் இருந்தால் ஏன் தங்கச்சியவே மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பெரிய ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அதை தூக்கி சமுத்திரபாண்டி மேலே போட வர இந்த பக்கம் சிவபாலன் திதிக்கு பரணின்னு வந்துட்டு பிடிச்சிக்கிறாங்க. உன்னை கொல்லாமல் விட மாட்டாள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டே என்னடா ஒழுங்கா போயிடுடா அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரபாண்டி டைனிங் டேபிளுக்கு அடியில் போய் பதுங்கிடுறாரு. ஐயோ வேணாம் தயவுசெய்து கீழே போடு, வரோட எண்ணமே இதுதான், நீ கீழே போட, அத்தைக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பரணி செல்ல டம்முன்னு அந்த டேபிளை கீழே போடுறாங்க. ஆமாம் அந்த சத்தியத்தை ஒன்றை வச்சே என்னை வந்துட்டு மிரட்டுங்க, இவன் வந்துட்டு பண்ணுறதெல்லாம் என்னால் பொறுத்துட்டு பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அண்ணன் என்னை இங்கே விட்டு போயிடாதுன்னு என்னை கூட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு ஒரு திக்கம் மனசுக்குள்ளே வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்னடா பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்க, இங்கே பாரு ஒழுங்கா உன் தங்கச்சி கூப்பிட்டு இங்கே இருந்து போயிடு, இவ இங்கேயே இருந்தான்னு வச்சுக்கோ, அப்போ என் தம்பியோட கோபத்துக்கெல்லாம் அவள் வந்துட்டு வழிகேடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க அப்படின்னதும், நீ மட்டும் என் அக்கா சேலைய அவுத்து ரோட்டில் ஓட விடுவேன்னு சொன்னல அப்படின்னு சொல்ல இந்த திக்கு பரணி சொல்கிறாங்க. அவளை ஒரு மனுஷியா, அவளை பொம்பளே கிடையாது, அவளை கொண்டு போட்டாலும் தப்பு கிடையாது, அவள் சேலையை அவுத்து ஓட வருது உனக்கு பெரிய விஷயமா தெரியுதாக்கும், நீலாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்துட்டு திட்டுறாங்க அவங்க அப்பா பார்த்து. என்ன வந்துட்டு ஆளால் ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க, சொத்து தானே உன்னோட எண்ணம், என்கிட்ட இருந்து சொத்து உனக்கு வேணும் அவ்வளோதானே, அதுக்கு தான் வந்துட்டு என் பொண்ணை கல்யாணம் முடிச்சேன் அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்கிற தம்பி இவனே மானக்கட்ட பையன் வெறும் பையன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உங்ககிட்ட இருக்க சொத்து என்னோட இதுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முக தலைமுடியை பிடிச்சி வந்துட்டு சொல்கிறாங்க. ஒன்றை மாதிரி நான் ஊரை வச்சு சம்பாதிக்கல, ஒரு வேலை சாப்பிட்டாலும் நான் வந்துட்டு சுயமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நடிக்காத, ஃபஸ்ட்டு சொத்து வேணும் தான் அவனோட மூத்த பொண்ணை கல்யாணம் முடிச்சேன், அடுத்து வந்துட்டு இந்த அற்காலை நசுக்கி அவளை அப்படியே முத்துப்பாண்டி பக்கம் தள்ளி விட்ட, அடுத்து 3வது பிள்ளையை இங்கே தள்ளி விடுறான்னு சொல்லிட்டு பார்க்க, அப்போ தானே மொத்த சொத்து இங்கே வரும் அப்படின்னு சொல்ல, அக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி திட்டிட்டு இருக்க. டேய் அதெல்லாம் வந்துட்டு இங்கே எது நடந்தாலும் முத்துப்பாண்டி தாண்டா பண்ணணும், நீ பாட்டுக்கு எதுவும் பிரச்சனை கிளப்பாத, வா சண்முகம் போலாம், இவங்க வந்துட்டு இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க, உன் கோவத்தை தூண்டி விட்டு இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, வா வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இந்த திக்க வந்துட்டு இசைக்கு பார்க்குறாங்க. அண்ணே என்னை விட்டு போயிடாதனே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்க, என்ன சும்மா போகிறோம், உன் தங்கச்சியை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற தூண்டிட்டு இருக்காங்க. பரணி வந்துட்டு அம்மா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இவர் கோவத்தை என்ன பண்ணணும்னு எனக்கு
எனக்கு தெரியும், வாமா இசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, நீ கொஞ்ச நேரம் மட்டும் பொறு, இந்த அண்ணன் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்முக வீட்டில் போய் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கு. அந்த திக்கா வந்துட்டு வைகுண்டா தாம் தும்னு குதிக்கிறாங்க. போச்சு என் பொண்ணு இப்படி அந்த கிறுக்கங்கிட்ட கடந்து அவதிப்படுறாளே அப்படி இப்படின்னு சொல்ல, மாமா அவங்களோட பிளானே இதுதான், ஏதாவது ஒன்று பண்ணி சண்முகத்துக்கு கோவத்தை வர வச்சு இசைக்கியை கூப்பிட்டு வந்துடணும், இசைக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, முத்துப்பாண்டியை விட்டு பிரிக்கணும், இதுதான் மாமா அவங்க பிளானு, நம்ம எதுக்கு இதில் தேவையில்லாமல் தலையிடணும், அதெல்லாம் முத்துப்பாண்டி வந்தாலே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல, அவள் இருக்கவும் தானே அந்த குந்தாணி அந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேற கதை. இப்போ இசைக்கு மேலே பெட்ரோலை ஊற்றி கொழுக்க பார்த்துருக்காங்க, அப்படின்னு அவன் சும்மா இருப்பானா, ஏதாவது பண்ணுவாமாம்மா. நீங்கள் கவலைப்படாதீங்க, சண்முகமே புரிஞ்சதுனால தான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க, நீங்களா ஏதாவது ஏற்றி விட்டு பிரச்சனை கிளப்பாதீங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட, இந்த திக்க சண்முகமும் வந்துட்டு எஞ்சி போயிடுறாங்க. கனி மட்டும் அழுதுட்டு இருக்கா. கனி எதுக்கும் கவலைப்படாத, இந்த டைம் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்ல, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.